இன்னைக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு டைவர்ஸ் பண்ணாலும் எப்பயுமே தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகன் அப்படிங்கிறத பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மூலியமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக கூலி படத்துல இருந்து இன்னைக்கு 6 PM ஒரு சூப்பரான அப்டேட் வரும் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு 6 மணிக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு போட்டு இது எங்களுடைய கூலி மூவி டீமுடைய கிஃப்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்குடைய ப்ரொமோவை நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே விஷயோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டி ராஜேந்திரன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவரில் அனிருத்துடைய மியூசிக்கில் இந்த ப்ரொமோ வீடியோ செம சூப்பராகவும் வைபாவும் இருக்கு. விக்ரம் படத்தில் எப்படி உலகநாயகன் கமலஹாசனுக்கு எப்படி பத்தல பத்தல சாங்கோ அதே மாதிரி சிக்குடு அப்படிங்கிற இந்த வைபான சாங் போல இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் கூலாகவும் சூப்பரான ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்காரு. அதுவும் ஆக்டர் டி ராஜேந்திரனுடைய வாய்ஸ் ஓவரில் அனிருத்துடைய சாங்கு ஜிங்கு சிக்குடுன்னு வைப் ஏற்றுது. இந்த வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சாங் மட்டும் இல்லாமல் கூலி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஆக்டர் சந்தீப் கிஷன் இவங்க இருக்கிற இந்த ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். இந்த போட்டோ மூலிமா ஆக்டர் சந்தீப் கிஷன் கூலி படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டைரக்டர் வெற்றிமாறனுடைய கதையில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடிக்க போகிறதா ஆக்டர் ஜெயம் ரவியை ரீசன்ட் இன்டர்வியூவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அதாவது டைரக்டர் வெற்றிமாறனுடைய கதையை டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோவாக ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறார். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற நம்ம எதிர்பார்க்கலாம். 15 வருஷ காதல் இப்போ கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அந்தோனி அப்படிங்கிறவரை 15 வருஷமா 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோவாவில் கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் ஆக்டர்ஸும் வந்து கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களும் கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி சட்டையோட வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்போ கீர்த்தி சுரேஷுடைய கல்யாண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் த மேட்னஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய ரிவ்யூவை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ஆக்டர் துல்கர் சல்மான் டிசம்பர் 13 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மிஸ் யூ. இந்த படம் டிசம்பர் 13 தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். காமெடி ஆக்டர் யோகி பாபு, செந்தில் அவர்கள் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் டிசம்பர் 13 நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு பெருமையான விஷயத்தை தேடி தந்திருக்காரு செஸ் விளையாட்டு வீரர் டி குகேஷ் அவர்கள். 2024க்கான வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் கேம் இன்னைக்கு சிங்கப்பூர்ல நடந்துச்சு. இந்த கேம்ல நம்ம இந்தியா சார்பில் கலந்துக்கிட்ட தமிழ்நாட்டு செஸ் பிளேயர் தான் டி குகேஷ் அவர்கள். இவருக்கு 18 வயசு ஆகுது. கலந்துக்கிட்ட இந்த செஸ் கேம்ல ஜெயிச்சு 2024 வேர்ல்டு செஸ் சாம்பியனாக மாறியிருக்காரு. இது நம்ம இந்திய நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமையான விஷயம். அதுவும் 18 வயசான ஒரு இளம் வீரர் 2024 செஸ் உலக கோப்பையை ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அவ்வளோதான் சார், இன்னைக்கு என்ன சினிமா பற்றி முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.